வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி என்ன விலாக், நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தான் என்னோடய ஹெல்த் இஷ்யூ பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். என்ன மாதிரி நிறைய மதர்ஸ் வந்து கொஞ்சம் சஃபர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எதனால் எனக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். என்னோடய மெடிசன் ஒரு 6 மந்த்தாக லாஸ்ட் 6 மந்த்தாக என்னோடய லைஃப் ரொட்டீனே வந்து இந்த நோஸ் ட்ராப்ஸில் தான் வந்து போயிட்டு இருந்தது. பிகாஸ் எனக்கு வந்துட்டு நோஸ் ட்ராப்ஸ் இல்லைன்னா நான் தூங்க முடியாது. 6 o'clock ஆகிடுச்சுன்னா என்னோடய நோஸ் வந்து பிளாக் ஆகிடும். இது வந்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்டபோது சைனஸாக இருக்கும், இது வந்து இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் எனக்கு அது என்னன்னுட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. நிறைய டாக்டர்கிட்ட போய் கேட்டோடனே தண்ணியில் கை வச்சாதான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னேன். அதுவுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு கிடையாது, செகண்ட் டெலிவரிக்கு தான் இந்த மாதிரி எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. அதே மாதிரி பேக் பெயின் வந்து பயங்கரமாக இருக்கும். நான் நார்மல் டெலிவரி தான், இருந்தாலுமே என்னால் வந்து சப்பங்கால் போட்டு கீழே வந்து உட்காரவே முடியாது. சஸ்டெயின் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக என்னால் வந்து உட்கார முடியாமல் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் நான் வந்து உட்காந்தேன்னா என் குழந்தைங்க எனக்கு வந்து பில்லோ கொடுத்துருவாங்க. பேக்கில் பில்லோ வச்சுட்டு தான் உட்கார்ற மாதிரி தான் எனக்கு வந்து சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அம்மா கூட, அவங்களோட மம்மி எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே குடியாத்தத்தில் வந்துட்டு இங்கே ஹோமியோபதி டாக்டர்கிட்ட தான் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு கன்சல்டன்ஸ் ஃபீஸ் கூட வாங்கலை, ரொம்ப சின்ன ஸ்மால் கிளினிக் தான், பட் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. அவங்க வந்து எனக்கு இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஸோ என்ன டெஸ்ட்னால் வந்துட்டு கால்சியம் அண்ட் WBC கவுண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹீமோக்ளோபின், இன்னும் ஒரு 2-3 நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, கால்சியம் லெவல் முக்கியமாக நான் கேட்டது வந்து எனக்கு கால்சியம் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான். ஏன்னா எனக்கு ஹீல் பெயின் வந்து ரொம்பவே இருக்குது. நான் அதனாலேயே வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலுமே எனக்கு ரொம்ப ஹீல் பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இன்கேஸ் நம்ம வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் கூட ஹீல் பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் நிறைய வந்து லாஸ் பண்ணுறதுக்காக டயட்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன். பட் என்ன எடுத்துமே எனக்கு வந்து அந்த பெயின் வந்து குறையவே இல்லை. சரி, ஓகே, இவங்ககிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் போயிட்டு வந்தோம். அவங்க எழுதி கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே ஆவரேஜாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஹீமோக்ளோபின் லெவலுமே வந்து 2.6 இருக்குது, 12.6 இருக்குது. அதுக்கப்புறம் WBC வந்து 7,760 செல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கால்சியம் லெவல் வந்து 9.92 grams இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாய், திடீர்னு வந்து என்னடா லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, என் பசங்க 2 பேரும் எந்திரிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்துட்டேன். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நிறைய வந்து கால்சியம் எல்லாமே செக் பண்ணிட்டோம், பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, ஹீமோக்ளோபின் லெவல் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒன்று மட்டும் வந்துட்டு எனக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு வந்தது மட்டும், அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த ஹியூமன் பவர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து எனக்கு வந்துட்டு கோல்டாக இருக்குது, தண்ணியில் கை வச்சா ரொம்ப வந்து எனக்கு கோல்டு சென்சேஷன், ரொம்ப ஸ்னீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக வந்து எனக்கு இந்த மருந்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து தண்ணியில் வந்து
வந்து 10 ட்ராப்ஸ் வந்து போட்டுட்டு குடிக்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து 4 டைம்ஸ் வந்து 2 டேப்லெட்டாக எடுத்துக்க சொன்னாங்க. பட் இதுதான் கொஞ்சம் கசக்குது. இது ரொம்ப ரொம்ப தித்திப்பாக தான் இருக்குது. சாப்பிட ஒன்றும் கஷ்டமாக தெரியல, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ஹோப் இது எப்படி இருக்கும்னு தெரில. நான் நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு இல்லை வேண்டாம், நீங்கள் வந்து இதில் எந்த மெடிசனுமே எடுக்காமல் நேச்சுரலாகவே ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் நிறைய வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு வந்ததுனால எனக்கு வந்து மைண்ட் வந்து இதுலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம், அட்லீஸ்ட் இதுலையாவது சரியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த டேஸ்ட் வரைக்கும் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கு, இந்த டேஸ்ட் கொஞ்சம் கசப்பாக இருக்குது, இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இனி வரைக்கும் எனக்கு இப்போ தான் நான் போயிட்டு வந்து 1 டே தான் ஆகுது. இதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு என்ன மாதிரி வந்து சேஞ்சஸ் நடக்குது என்னோடய பாடியில். ஓகே, இது சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எவ்வளோ நேரம் பொறுமையாக நான் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து டெலிவரி நார்மல் டெலிவரி தானே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. எல்லா டெலிவரியுமே எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி வந்து நம்ம சி செக்ஷன் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நார்மலுமே கஷ்டம்தான். ஆஃப்டர் பர்த்க்கு அப்புறம் ஒரு பர்த் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து பாடி அளவுலேயும் சரி, அதாவது அவுட்டர்லேயும் சரி இன்னர்லேயும் சரி அவங்களுக்கு நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப அசால்ட்டாக என்ன எனக்கு பெருசாக உட்காந்துட்டே இருப்பியா அப்படின்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அவங்களுக்குமே உள்ளுக்குள்ளே நிறைய கஷ்டங்கள் கவலைகள் நிறைய இருக்கலாம். யாருக்கும் எதுவுமே தெரியாது இல்லையா? அதனால் எதுவுமே வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி அவங்கள வந்து எதுவுமே சொல்லாதீங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க. எல்லா ஹஸ்பண்ட்ஸும் இந்த மாதிரி உங்களில் யாருக்கு வந்து இந்த மாதிரி டெலிவரிக்கு அப்புறம் உங்களோட பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, எந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் ஆச்சு அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு நான் இங்கே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். பாய். சாரி, சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாய்.